நித்ரா மேட்ரிமோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் 1 மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனியில். 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் 2ஆம் கட்டமாக பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி வாழ்த்தினார். சென்னை மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் 84 தொகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர் கலந்து கொண்டனர். பொதுத் தேர்வில் 600க்கு 599 மதிப்பெண்களை பெற்றதற்காக திருப்பூர் மேற்கு மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த ராகுல் என்ற மாணவனுக்கு தாவிக தலைவர் விஜய் தங்க மோதிரம் ஒன்றை பரிசாக வழங்கினார். நிகழ்ச்சியில் பங்கேற்று வந்துள்ள மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாராட்டி தங்க மோதிரத்தையும் பரிசாக தருகிறார் தளபதி அவர்கள். இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அப்ரிஷியேட் பண்ணுறங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுதான் எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கோட பெஸ்ட் மோட்டிவேஷன். சின்ன வயசுலேருந்து டிவியில் படத்தில் பார்த்து வந்தவரை இன்னைக்கு நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். கமல்ஹாசன், சிலம்பரசன் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள தக் லைஃப் திரைப்படத்தை இணையதளங்களில் வெளியிடுவதற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தக் லைஃப் திரைப்படம் உலகெங்கிலும் நாளை வெளியாக உள்ளது. இந்த படத்தை சட்டவிரோதமாக 793 இணையதளங்கள் மற்றும் கேபிள் டிவிகள் ஆகியவற்றில் வெளியிடுவதை தடுக்க வேண்டும் என அரசு மற்றும் தனியார் இணையதள சேவை வழங்கும் நிறுவனங்களுக்கு உத்தரவிடக் கோரி ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் மனு தாக்கல் செய்தது. வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியம் ஆஜராகி உலகம் முழுவதும் 3500 திரையரங்குகளில் தக் லைஃப் படம் வெளியாக உள்ளதாகவும் மிகுந்த பொருட்செலவில் படத்தை தயாரித்துள்ளதால் திருட்டுத்தனமாக இணையதளங்களில் வெளியானால் தயாரிப்பாளருக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் என்றும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பாதிக்கப்படும் என்றும் வாதிட்டார். இதையடுத்து தக் லைஃப் திரைப்படத்தை இணையதளங்களில் வெளியிட தடை விதித்த நீதிபதி அவ்வாறு வெளியாவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இணையதள சேவை நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் அறிவிக்கப்பட்டுள்ள அதிமுக வேட்பாளர்களின் மனுவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டனர். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அடுத்த மாதம் காலியாக உள்ள உறுப்பினர்களின் இடங்களுக்கு வருகிற 19ஆம் தேதி அன்று தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் அதிமுக சார்பில் இன்பதுரை, தனபால் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து வேட்பாளர்களின் வேட்புமனுவில் கையொப்பமிட வேண்டிய அதிமுக உறுப்பினர்கள் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் கையொப்பமிட்டனர். பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டனர். இந்திய நாட்டுக்கான குரலாக தமிழ்நாட்டின் அன்பு மொழியை, ஒற்றுமை மொழியை பேசிய தங்கை கனிமொழியை கண்டு பெருமை கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் மண்ணில் இந்தியாவின் தேசிய மொழி யூனிட்டி இன் டைவர்சிட்டி என உறக்கச் சொல்லி மக்களின் உணர்வுகளை கைத்தட்டல்களாகவும் அதிகம் பகிரப்படும் காணொலியாகவும் மாற்றிய கனிமொழியை வாழ்த்தியதாக தனது எக்ஸ் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். நித்ரா மேட்ரிமோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் 1 மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனியில்.